அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றால் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த பயிற்சியை மிஸ் பண்ணாதீங்க. சனி கொடுக்க யார் தடுப்பார்? சனி பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி. அது என்னங்க? சனி பகவானுடைய வக்ரமான பயிற்சி. எப்போதுமே சரி, சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார். இப்ப பாருங்க, ஜூலை மாசம் 13ஆம் தேதி அவர் வக்ரமாகிறார். வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார். 128 நாட்கள் சனி பகவான் வக்ரமாகிறாரு. நவம்பர் மாசம் 18ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார். அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும். அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது. ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம்னா, கண்டிப்பா குரு ஸ்தலத்துல இருந்து வடக்கு பார்த்த அம்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்கும். இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. பயங்கரமா யோசிப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க. எப்படி? பயங்கரமான ஒரு ஷார்பான மைண்டுக்குள்ள ஒரே ராசி தான் விருச்சக ராசிக்காரங்க. ஆராய்ச்சி பண்றதுல இவங்க ஃபர்ஸ்ட். ஆனா இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. விருச்சக ராசியை பொறுத்தவரை ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை விட்டு பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க. தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் திறமையான குணமும் கொண்ட ஒரே ராசினா அந்த விருச்சக ராசி தாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், ஒரு விஷயத்த முடிவு பண்ணா பின்வாங்காத குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? இதுக்கான பதிவு தான். கண்டிப்பா விருச்சக ராசிக்கார இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. ஏன்னா உங்களுக்கு இப்பதான் அர்த்தாஷ்டம சனின்னு ஒண்ணு முடிஞ்சிச்சு. அதனால லைஃபை கண்டிப்பா மாத்தக்கூடிய நேரம் வரணும். ஏன்னா விருச்சகத்தை பொறுத்தவரை, ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வாருங்க. ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி பகவான் வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரான்னு. ஏன்னா எல்லாருமே இவரை கண்டு பயப்படாம இருக்க மாட்டாங்க. ஆனா இவர் மாதிரி கொடுக்க முடியாது, ஆனா இவர் மாதிரி கெடுக்க முடியாது. ஆனா பழமொழி சொல்லுவாங்க, சனி கொடுக்க யார் தடுப்பார்? தொழிலுக்கு இவர் தாங்க. ஒரு மனிதனுடைய தொழிலுக்கு இவர் தான், நம்முடைய ஆயுளுக்கு இவர் தான். இவர் பொதுமக்களுடைய தொடர்புல நல்ல பேர் எடுக்கணும்னா இவர் தாங்க. அரசியலுக்குலாம் இவர் தாங்க வேணும். சனி பகவான் இருந்தா எல்லாரும் எல்லாமே சனி பகவான பாவகரன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே நீதி நேர்மையான ஒரே கிரகம்னா சனி பகவான் மட்டும்தாங்க. சனி பகவானுடைய அனுகிரகம் இருந்தா எல்லா கலையிலையும் பயங்கரமா ஜெயிக்கலாம், தெரியுங்களா? அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி தான் உங்களுக்கு ஃபுல்லா பார்க்க போறோம் பாருங்க. ஏன்னா அவர் வக்ரமா இருக்கிறார். வக்ரம்னா இப்ப நம்ம முன்னாடி நடந்து போறதுக்கும் பின்னாடி நடந்து போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப நம்ம முன்னாடி போனா கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டா போறோம், பின்னாடி போனா நிதானிச்சு அழகா பார்த்து அழகா வருவோம் பின்னாடி. அப்ப சில பேருக்கு பின்னாடி போகக்கூடிய யோகம் சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுக்கும். அது ஜாதகத்துல சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்துதான். அதனாலதான் ஒரு பொதுப்பொருள் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்குறோம். பொதுவா பாருங்க, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தேன்னு பாருங்க, அதான் பிறந்த நேரம். உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை மணிக்கு பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, இந்த கிரகம் பலவீனமா இருக்கு, இந்த வருஷத்துல இந்த விஷயம் நடக்கும், இந்த வருஷத்துல இது நடக்காது. எதை வச்சு சொல்லுவாங்க? ஜாதகத்தை வச்சு, பிறப்பு ஜாதகம் வச்சு தாங்க சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், ஒரு பொதுப்பொருள்னு எல்லா வீடியும் சொல்ல காரணம் இதுதான். தசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணி பலனுங்க, கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய விதிதான் முடிவு பண்ணும். இதுதான் நடக்கணும், இது கண்டிப்பா நடக்கும். பெருசா உள்ள பாதிப்பா பரிகாரத்துல கண்டிப்பா குறைக்கலாங்க. தயவுசெய்து ஒரு பொது பலனா பாருங்க. இப்ப இந்த சனி பகவான் பாருங்க, உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி?
உங்களுடைய முயற்சியை காட்டக்கூடிய சனி பகவான் தாங்க. 3ஆம் இடங்கிறது முயற்சி, வெற்றி. 3ஆம் இடம். அடுத்து பார்த்தா 4ஆம் இடம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம். இது எல்லாமே இந்த 4ஆம் இடம். அப்ப இந்த 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் ஒரு மனிதருக்கு நல்லா இருந்தாதான் எடுக்கக்கூடிய முயற்சியும் சரி, நம்ம நிம்மதியா சுகமா வாழணும். 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணாரு உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு குடும்பத்துல ஒரு கலகத்தையும் ஒரு மன வருத்தத்தையும் ஒரு உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு தடையும் கண்டிப்பா கூடாது. விருச்சக ராசியை பொறுத்தவரை ஜனவரி மாசம் வந்து எடுத்த காரியம் எதுவுமே துவங்கல. ரொம்ப தடையை பார்த்தது நீங்களா இருக்கீங்க. சும்மா கேளுங்க நிறைய பேர்கிட்ட. வேலை எத்தனை வேலை மாறினாங்க மட்டும் கேளுங்களேன். சும்மா கேட்டா ஆமாங்க அப்படிம்பாங்க. கரெக்டா மார்ச் மாசத்துல இருந்து நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடை வந்துச்சு, பிரச்சனை வச்சு, தடை தாமதம் பார்த்தீங்க. கண்டிப்பா வேலை உத்தியோகம் சரியா அமையல. எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா நீங்க பாத்தீங்க. யாரு? விருச்சக ராசிக்காரங்க. எப்ப இந்த மார்ச் மாசம் இருந்து வேலை இன்னும் கிடைக்கல, நிறைய வேலை எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 வேலை மாறி இருப்பாங்க. இன்னும் வேலை கிடைக்காம நான் அலைகிறேன் அப்படிம்பாங்க. எல்லாமே தாமதமா இருக்கு, வேலை உத்தியோகம் சரியா அமையல, வண்டி வாங்கினது ரிப்பேரு, குடும்பத்துல ஒரு பிரச்சனை, சகோதர சகோதரி ஒரு மன வருத்தம், இது மாதிரி நிறைய தடையை பார்த்தது யாருன்னா இந்த விருச்சக ராசியை கண்டிப்பா இருக்கும். கேட்டா சொல்லுவாங்களே, எனக்கு கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். செலவா தான் வருது, என்னன்னே தெரியல எனக்கு. ஏன் இப்படி எனக்கு வந்ததே கிடையாது, நான் இப்படி இருந்ததே கிடையாது லைஃப்ல. நான் ஒரு 3 மாசமா ஒரு குழப்பத்துக்கு போய் எல்லாமே எனக்கு முடங்கிருச்சுங்கிற வார்த்தை தான் வரும் விருச்சக ராசியை பொறுத்தவரை. படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாமே தடையை பார்த்தேன். ஏன்னா அம்மன் அருள் டிவில நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா விருச்சக ராசி தாங்க. இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க. லைஃப்ல எல்லாமே மாத்தக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும். என்ன காரணம் தெரியுங்களா? ஒரே காரணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சனி பகவான் 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துல போய் சுயசாரம் வாங்கி அவர் எங்கெங்கெல்லாம் பாக்குறோம் நல்ல ஒரு பலத்தை. அவர் ஏன்னா 7ஆம் இடத்தை பார்த்து 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்த்து அடுத்து பார்த்தா 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நிறைய பேருக்கு பாருங்க. அது இல்லாம குரு பகவான் வந்து சுயசாரம் வாங்குறாருங்க. சுயசாரம் வாங்கி, ஏன்னா குருவோட சுயசாரம் வாங்கி நேரா அவர் உங்க ராசில இருந்து எங்கே பாக்குறாரு? 12ஆம் பாவத்தை பார்த்து 2ஆம் இடத்தை பார்த்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நல்ல வேலையா, சூப்பர் வேலையா, வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும், நல்ல ஒரு மாற்றம் வரும். பாத்துக்குங்க. வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி நிறைய பேர் மாறலாம். வேலை உத்தியத்துல சொல்றேன். அதாவது இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை வேலை உத்தியத்துல நல்ல சேஞ்ச் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்ல ஒரு அனுகூலமான நேரம் உங்களுக்கு கண்டிப்பா அமைய போது. பாத்துக்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நான் வீடு கட்ட போறேன், நான் இடம் வாங்க போறேன், நான் பூமி வாங்க போறேன்னா கண்டிப்பா இந்த காலத்துல இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில கண்டிப்பா நீங்க வாங்கிதான். ஏன்னா அவர் பின்னோக்கி வர்றாருல்ல. அப்போ எடுத்தவனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு நீங்க வாங்குங்க, அது உள்ள வில்லகத்தை நான் சரி பண்ணேன்னு சொல்லுவார். ஏன்னா ஆல்ரெடி 4ல் ராகு இருக்கு, அவரும் குருவோட சாரத்தை நிற்கிறாரு. அப்போ நீங்க வீடு கட்டணும் இல்ல இடம் வாங்கணும், ஏதோ ஒரு செலவு தான் நீங்க பண்ணணும் இந்த காலகட்டத்துல, இந்த 128 நாட்களுக்குள்ள. அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா யார் ஜாதகத்துல சரிபார் நல்லா இருக்காரோ 100% இப்ப அந்த வக்ரமான பயிற்சியில கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே அனுகூலமா வரும். சகோதர உறவு, சகோதரி உறவு, வருமான இன்கம், திடீர் வருமானம். இப்ப நிறைய பேர் லாட்ரி யோகம் அடிக்குங்க. கண்டிப்பா. ஏன் கடைசியில தான் லாட்ரி யோகம் சொல்லுவோம், ஆனா இப்பயும் உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல ஏன் சொல்றேன்னா, குருவும் சுயசாரம் வாங்குறாரு, சனி பகவானும் குருவோட சாரத்துல இருக்காரு. இப்ப 8ஆம் இடத்துல குரு, திடீர்னு பண வரவு எதுல ஏன் வரலாம். ஒண்ணு லாட்ரி யோகமா வரலாம், இல்ல நகை மூலமாக வரலாம், இல்ல இடம் மூலியமாக வரலாம். ஏதோ ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். அதை சொல்லல, லாட்ரி யோகம் இருந்தா அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூப்பனுக்கு வெற்றி நிச்சயமா இருக்கும். கண்டிப்பா இடம் சம்பந்தமா, பூமி சம்பந்தமாக, அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துக்கள் மூலமா காசு பணம் வரலாம். அதை விட கடன் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, லோன் சேங்ஷன் ஆகும். தொழிலுக்காண்டி உத்தியோகாண்டிக்காண்டினா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி லாப வருமானம் பக்கவாமியும் பாருங்க உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல அவர் 11ஆம் இடத்தை பாக்குறாருங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், திருமணம் உள்ள வாழ்க்கையில உள்ள பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே சரி பண்ண போறாரு. விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவான் 5ல் உள்ள சனி பகவான் சூப்பரான யோகத்தை கொடுக்குறாருங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம், குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். என்ன காரணம் சொல்லுங்க? குருவோட சாரத்துல போறாரு. அப்ப குழந்தைய கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து எல்லாமே வரும். கடனை அடைப்பீங்க பாருங்க நிறைய பேர். கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வெளியூர்ல படிக்கிறவங்க வேலை உத்தியோகம் வரும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க, தைரியமா எழுதுங்க, அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கிரகம் உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. பாத்துக்குங்க. 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பாக்குறாருன்னா படிப்புகளில பெரிய இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாரு இந்த சனி பகவான்.
நல்ல ஒரு மாற்றம் வருது. கமிஷன் வியாபாரம், மெயினா மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. குடும்பத்துல சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது. இதை கண்டிப்பா நீங்க வெற்றியை பாருங்க, சூப்பரா இருக்கும். திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கும், பாத்துக்கோங்க. நண்பர்கள், கூட்டாளிகள், உடம்பு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இனிமே மருத்துவ செலவு உங்களுக்கு இருக்காதுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஆல்ரெடி கொடுத்துருப்பாரு, இனிமே கொடுத்துருவாரு, பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப செவ்வாய் பகவான் பலமா வந்துட்டாரு உங்களுக்கு. இப்ப நட்சத்திர பலன். முதல் நட்சத்திரம் விசாகனத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும், ரொம்ப நாகரிகமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. விசாகனத்துல பிறந்தவங்க எல்லாமே நீங்க சாதிக்க போறீங்க. சாதிக்கக்கூடிய நேரம் உங்க லைஃப்ல வருது, விற்ற வேண்டாம். இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்புனா சூப்பரா இருக்குது. விஷாகத்துல பிறந்தவங்களுக்கு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி வருதுங்க. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி போறாரு. அப்ப வருமானத்தை திடீர்னு கொடுப்பாரு, குடும்பத்துல ஒரு நல்ல செலவு கொடுப்பாரு, நல்ல காரியத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துவாரு. பாத்துக்குங்க. படிப்போ, கல்வியோ, தொழிலோ, வேலையோ, கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும் விசாகனத்துல பிறந்தவங்க. என்ன திடீர்னு நடக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. மார்ச் மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இனிமே கஷ்டங்கள் குறையும், பாத்துக்குங்க. அடுத்த அனுசரத்துல பிறந்தவங்க ரொம்ப பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாரு. வேலை வேலை வேலை, தொழில், உத்தியோகம் இதை பத்தியும் ரொம்ப சிந்திப்பீங்க. இனிமே வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வருது. வீடு வாங்குற யோகம், இடம் வாங்குற யோகம், பூமியில உள்ள சொத்து வழக்குல உள்ள பிரச்சனை, அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ இந்த வழக்கு பிரச்சனை சரியாகும். வண்டி வாகனம் வாங்குறது, பூமி வாங்குறது, இரும்பு சம்மந்தோட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இயங்கும் பாருங்க. இந்த சனி பகவானுடைய வக்ர பேச்சில். அதாவது 128 நாட்களுக்குள்ள பாருங்க உங்களுக்கு லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா அனுசனத்துல பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க, அதனால சொல்றேன். அடுத்து பாருங்க கேட்டனத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு குணமும், புத்திசாலி குணமும், ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு இறங்கி ஜெயிக்கக்கூடிய குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே மாற்றமா வருது. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா அமையுது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். அதாவது நான் சொல்றது, அதாவது இந்த கேட்டன்ஸ்ல பிறந்தவங்க கண்டிப்பா கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வருது. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.